உன்னை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. நீ அவங்க கிட்ட மாட்டினா தங்க இடம் கொடுத்த குத்தத்துக்காக நாங்களும் மாட்டிப்போம். அப்போ நான் மாட்டுறது உனக்கு பிரச்சனை இல்ல, நீ மாட்டிக்க கூடாது, அப்படிதானே? ஹேய், நான் அப்படியெல்லாம் நினைக்கல. பார்த்து ஜாக்கிரதையா இருந்தா சொல்ல வந்த. கவலைப்படாத, நான் ஒன்னும் மாட்டிக்க மாட்டேன். ஒரு பெரிய லாயரா பார்த்து முன்ஜாமீன் வாங்கிக்கிறேன். ஏரியா ஒன்னு கேட்கலாமா? கேளு. ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன், நீ கோவப்படக்கூடாது. என்ன ஏதோ பொடி வச்சு பேசுற? சரி கேளு. ஒருவேளை நீ போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த வைரத்தை என்ன பண்ணுவ? ஏய், என்ன பேசுற? நான் தான் அப்பவே கோவப்படக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா வைரக்கல்ல உன்கிட்ட கொடுத்துட்டு போவேன். அப்ப வைரத்தை இப்பவே என்கிட்ட கொடுத்துரு. எதுக்கு? வைரத்தை வாங்கின கையோட என்ன போட்டு கொடுக்கலான்னு பாக்குறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் சொகுசா வாழ்றதுக்காக தான் அந்த வைரத்தையே அடிச்சிட்டு வந்தேன். என்ன பத்திரமா பாத்துக்கிட்டா உங்களுக்கும் அதுல ஒரு ஷேர் தரேன். 2 ஷேர்னா சாதாரண பணம் இல்ல, அதுவே பல கோடி தரும். உங்க அம்மா என்ன ஒழுங்கா பாத்துக்கிட்டா ஈசிஆர்ல ஒரு பங்களா, கொடைக்கானல்ல ஒரு எஸ்டேட்னு வாங்கி தரேன். ரியா, நிஜமாதான் சொல்றியா? ஆமா, நிஜமாதான் சொல்றேன். அதுக்கு முன்ன நீ உங்க அம்மாவை எனக்கு வான்கோழி பிரியாணி பண்ணி வைக்க சொல்லு. ஈசிஆர்ல பங்களா, கொடைக்கானல்ல எஸ்டேட், அப்புறம் கோடிக்கணக்கில் பணம்.